அன்பு நிறை மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, நாம் இயல் 6இல் கவிதை பேழையில் உள்ள இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாடப்பகுதி சிலப்பதிகாரத்தில் உள்ள புகார் காண்டத்தில் உள்ள அரங்கேற்று காதையில் இடம்பெற்றுள்ள ஒரு நிகழ்வாகும். அதாவது மாதவி தன்னுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தும் அரங்கேற்று காதை. இந்த அரங்கேற்று காதை அப்படின்னு அதை பற்றிய சுருக்கம் பார்த்திங்கன்னா, இந்த அரங்கேற்று காதையில் இந்திரன் மகனாகிய ஜெயந்தன் அகத்தியட்ட சாபம் பெறுவான். அந்த சாபம் பெற்று அவன் ஒரு மூங்கிலாக மாறுவான். அந்த மூங்கில்தான் தலைக்கோளாக கருதப்பட்டது. அந்த தலைக்கோள் பட்டத்தை இந்திரலோகத்தில் உள்ள ஊர்வசி பெறுவாள். அந்த அவனுடைய நினைவாகத்தான் இந்த தலைக்கோள் பட்டம் வழங்கப்படுகின்றது. அந்த தலைக்கோள் பட்டத்தை தான் மாதவி பெறுகின்றாள். ஆடல் பாடல் அழகுடன் 7 ஆண்டுகள் பயிற்சி பெற்று தன்னுடைய 12ஆம் வயதில் சோழன் முன் ஆடல் அரங்கேற்றம் செய்கின்றாள். அவளுடைய ஆடலுக்கு ஆடல் ஆசிரியர், இசை ஆசிரியர், புலவர், தன்னுமை ஆசிரியர், குழல் ஆசிரியர், யாழ் ஆசிரியர் என்று அனைவரும் சிறந்த முறையிலே நடனத்தை பயிற்றுவிக்க நடனக்கலையை நன்கு கற்ற மாதவி நாட்டியம் அரங்கேற்றம் செய்கின்றாள். அரங்க அமைப்பு கணுவுக்கு கணு 1 ஜான் அளவுள்ள மூங்கில், 24 கை பெருவிரல் அளவு, அதுதான் ஒரு கோல். அந்த ஒரு கோலில் 7 கோல் அளவு அகலமும் 8 கோல் நீளமும் 1 கோல் உயரமும், உத்தரப்பலகை தரை பலகை இடைவெளி 4 கோல், அரங்கின் உள்ளே சென்று வர 2 வாயில்கள், ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கரந்தவரல் எழினி, மேல்நிலை மாடத்தில் 5 பூதங்களின் உருவம் பெறுகின்றாள். அதுக்கடுத்து தான் நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். இதுக்கு அப்புறம் பார்க்க போகிறது தான் தலைக்கோள் என்ற சிறப்பு எப்படி ஊர்வலமாக எடுத்து வரப்படுகின்றது, அரசர்கள் எவ்வாறு தத்தம் இருக்கையில் அமர்ந்து மாதவியினுடைய நாட்டியத்தை கண்டுகளித்தார்கள், எண்ணும் எழுத்தும் இயல் 5ம் பண் 4ம் பண்ணிசைத்து 11 வகை கூத்துக்கள் உலகோர் புகழ மாதவி நடனம் ஆடுகின்றாள். தலைக்கோள் பட்டத்துடன் 1008 பொற்களஞ்சு பொன் பரிசை மன்னரிடம் பெறுகின்றாள். அந்த 1008 பொற்களஞ்சு மாலையை மாதவியினுடைய தாய் கூனி விற்க அதை கோவலன் வாங்கி கண்ணகியை சேர்ந்தான் என்பதுதான் இந்த அரங்கேற்று காதையினுடைய சுருக்கம். இதில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் சிலப்பதிகாரம் என்றால் என்ன, சிலப்பதிகாரத்தினுடைய பதியை செய்தியில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசார் பத்தினியை உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் ஏற்பட்ட 3 உண்மைகளை ஏற்கனவே பார்த்தோம். அப்பொழுது யார் யார் உரை எழுதியிருக்காரு, மணிமேகலை மேல் உரை பொருள் முற்றும் என்று சொன்னனால சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பு என்பதை பார்த்தோம். இதை நெஞ்சையெழும் சிலம்பு என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடிய கவிமணியினுடைய வரிகள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து இதனுடைய புகார் நகரத்து பெருங்குடி வனையராகிய மாசாத்துவான் மாநாய்க்கன் மக்களே கண்ணகியும் கோவலன் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ இதில் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதுக்கு பல்வேறு பேர்கள் இருக்குது. குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், முத்தமிழ் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், இரட்டை காப்பியம் என்று பல்வேறு சிறப்புகளை உடையதை நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதே மாதிரி இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தரும் வகையில் தான் சேரன் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டார் என்பதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பிற உயிரினங்களிலிருந்து மனிதனை தனித்து காட்டுவது கலை, அது ஒரு நுட்பமான தன்மையை உள்ளடக்கியது. நடனக்கலை தமிழர்களால் போற்றப்பட்டு கற்பிக்கப்பட்டது. நடனம் கற்றவர் பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்வர். இது இன்றும் காணப்படுகின்ற ஒரு வழக்கம் என்பதையும் பார்த்தோம். கலை என்பது ஒரு சமூகத்தின் பண்பாடு, வரலாறு, அழகியல் போன்ற கூறுகளை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்பதை பார்த்தோம். அவ்வகையில் நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வு முழுவதும் கலைகளால் நிறைந்து காணப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையிலே இது குடிமக்கள் காப்பியம். ஏன்னா ஒரு அரசர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சாதாரண குடிமக்களை பற்றி காப்பியம் இயற்றினால் இது குடிமக்கள் காப்பியம் என்றும்,
மூவேந்தர்களும் இதில் வரனால இது பார்த்து யார் சேரன் சோழன் பண்ணிடுறனால இது மூவேந்தர் காப்பியம் என்றும், கணவனை இழந்த கண்ணகி தனி ஆளாக சென்று பாண்டிய மன்னனுடன் வாதிட்டு வென்று மதுரையை எரித்ததன் காரணமாக இது புரட்சி காப்பியம் என்றும், இயல் இசை நாடகம் என்று 3 தமிழும் முத்தமிழும் இருப்பதால் இதுக்கு முத்தமிழ் காப்பியம் என்றும், இது பொதுமை காப்பியம் என்றும், ஒற்றுமை காப்பியம் என்றும், வரலாற்று காப்பியம் என்றும் அழைக்கப்படுகின்ற சிறப்பை பார்த்தோம். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தின் மேல் மணிமேகலையோட முற்றும் என்று சொன்னாலும் இது இரட்டை காப்பியங்கள் என்றும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து மாதவியினுடைய நாட்டிய பயிற்சி. நாட்டிய இலக்கணங்களை முறையாக 5 வயதிலிருந்து 7 ஆண்டுகள் நாட்டியம் பயின்று அதனை தன்னுடைய ஆடலாசான், பாடலாசான், இசை ஆசான் முன்னிலையில் பயிற்சி பெற்று அதனை மன்னருக்கு மன்னர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்வதற்காக மன்னனை அணுகினார்கள் என்பதை பார்த்தோம். அடுத்து பாடலில் பார்த்தீங்கன்னா, நூல் இலக்கணத்திலே சொல்லப்பட்டுள்ள அந்த நூலாசிரியரின் மரபுப்படி ஓங்கி உயர்ந்த மலைகளிலே ஒரு கணுவுக்கும் அடுத்த கணுவுக்கும் 1 ஜான் அளவுள்ள இந்த மூங்கிலை வெட்டி, அந்த மூங்கிலில் பார்த்திங்கன்னா பெருவிரல் அளவில் 24 இன்ச்சுன்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு கோல் அளவு. அதாவது நல்ல வளர்ந்த மூங்கில்ன்றது எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு கணுவுக்கு அடுத்த கணுவுக்கு 1 ஜான் இருக்கணும். ஆனால் அது எவ்வளோ இருக்கணும்? ஒரு கோல் அளவுன்றது கை பெருவிரலில் 24 இன்ச்சு உள்ளது. அது என்னது? ஒரு கோல் அளவு. இப்படி அமைக்கப்பட்ட அந்த கோள்களை வைத்து மேடை அமைக்க வேண்டும். மேடை அமைக்கும்போது 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும், தரையிலிருந்து மேடையானது 1 கோல் உயரமும், அந்த உத்திரப்பலையிலிருந்து மேலே விதானம் வரை 4 கோல் அளவும் உடையதாக அந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அரங்கத்திலே மேல் விதானத்திலே 5 பூதங்களினுடைய சித்திரங்களை வைத்தனர். தூண்களினுடைய நிழல் கீழே விழாதபடி மாட விளக்குகளை வைத்தனர். நல்ல வேலைப்பாடுகளுடன் பல்வேறு மணிகளையும் மாலைகளையும் கோர்த்து அரங்கம் பட்டது. மேல் விதானமெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு செல்லக்கூடிய ஒருமுக எழினி, 2 பக்கங்களிலிருந்து சேரக்கூடிய பொறுமுக எழினி, அதேபோல் மேலிருந்து கீழே இறங்கக்கூடிய கரந்தொரல் எண்ணெய், இப்படி வைத்து நாட்டிய அரங்கம் அரங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்க்கணும் தலைக்கோள் அமைதி. இந்த தலைக்கோள் அமைதி அப்படின்றது என்னன்னா, அந்த தலைக்கோள் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்கள். பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீர் இயல் வெண்குடை காம்பு நனி கொண்டு கண் இடை நவமணி ஒழுக்கி மன்னிய நாவல் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தன் ஆக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள் புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரும் நாளால் பொலம்பூன் ஓடை அரசு உவா தடக்கையில் பரிசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பல் இயம் ஆர்ப்ப அரைசொடு பட்ட 50 குழுவும் தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்து ஆங்கு. இல்லை என்ன தெரியுதுன்னா, இந்த தலைக்கோள் பட்டத்தை சாதாரணமாக யாரும் பெற முடியாது. மிகச்சிறந்த ஆடல் கலைகளிலே ஆடலுக்கு உரிய சிறப்புகளை பெற்றவர்களால் மட்டுமே இது பெறுவதற்கு உரியது என்பதால் தான் இவ்வளவு பெருசாக சொல்லியிருக்காங்க. ஆனால தான் மாதவி தன்னுடைய ஆடலை அரங்கேற்றம் செய்வதற்காக மன்னனிடம் செல்வதற்கு முன்பு அவளுடைய ஆடல் ஆசான், பாடல் ஆசான் போன்ற அனைவர்களையும் யாழ் ஆசான், குழல் ஆசான் போன்றவற்றை கூட்டி சென்று இத்தகைய திறமுடையவர்களால் நான்
ஆடல் பயிற்சி பெற்றிருக்கின்றேன் என்பதை கூறித்தான் அரங்கேற்றம் செய்யணும். ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு நடனத்தை பார்க்கின்றான் என்றால் அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்க வேண்டும். மன்னன் முன்னாடி அரங்கேற்றம் செய்யக்கூடியவள் இத்தகைய திறமுடையவளாக இருக்க வேண்டும் என்பது தான் விளக்குது. பாருங்கள், இப்போ பாருங்கள், பேரிசை மன்னன். இசை என்றால் புகழ். பேரிசை மிகச்சிறந்த புகழை உடைய மன்னன் பெயர் புறத்து எடுத்த ஒரு போருக்கு செல்கின்றான். அந்த போரிலே பகை மன்னனை புறமுதுகிட்டு ஓடச் செய்து, பெயர் புறத்து எடுத்த, புறமுதுகிட்டு ஓடச் செய்து அவனிடமிருந்து எடுத்த சீர் இயல் வெண்குடை. ஒரு மன்னனுடைய அந்த வெண்கொற்ற குடையை அவனிடமிருந்து வென்று எடுக்கிறார்கள். இந்த வெண்கொற்ற குடையும் செங்கோல் தான் மன்னனுக்கு முக்கியமான. வெண்கொற்ற குடைன்னு என்னது? மக்களையெல்லாம் மன்னன் நன்கு குளிர்ச்சியாக அவருடைய மனம் குளிருமாறு ஆட்சி செய்வதற்காக வெண்கொற்ற குடை. செங்கோல் என்பதற்கான மன்னன் நீதி தவறாமல் ஆட்சி செய்கின்றான் என்பதற்கு. அப்போ அந்த மன்னனுடைய வெண்கொற்ற குடையவே கைப்பற்றுதல் என்பது எத்தகையது, அதான் சொல்கிறாங்க. அப்போ மன்னன் போய் அவன்கிட்ட இருக்கக்கூடிய வெண்கொற்ற குடையை வென்று அது என்ன சொன்னாங்க? காம்பு நனி கொண்டு. காம்பு நனி கொண்டு அப்படின்னா அதனுடைய காம்பு கணுக்களை முழுவதும் சீர் செய்து நவமணி ஒழுக்கி, காம்பு நனி கொண்டு கண் எடை நவமணி ஒழுக்கி, அந்த காம்புகள் இருக்கின்ற இடத்துல நவமணிகளை அந்த வெண்கொற்ற குடையினுடைய தண்டிலே வைத்து மன்னிய நாவல் பொலம் தகட்டு. பொலம் தகட்டுனா பொன்னால் செய்யப்பட்ட தகடு. எப்படிப்பட்ட பொன்னா? சாம்புநதம். நாவலம்னா சாம்புநதம் அப்படின்ற ஒரு உயர்ந்த பொன். அந்த பொன் தகட்டை அந்த காம்பில் எங்கெங்கே இடைவெளி இருக்க இடைவெளி ஃபுல்லாக சுற்றுறாங்க. அப்போ அந்த வெண்கொற்ற கூட எவ்வளவு சிறப்புடையதுன்னு பார்க்குறக்கான்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அது எப்படிப்பட்ட ஒரு போரிலே பகைவரை புறமுதுகிட்டு ஓடச் செய்து அவருடைய வெண்கொற்ற கொடையை எடுத்து அந்த தண்டு அந்த காம்பில் தலைக்கோல் செய்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கணுக்களை எல்லாம் சீர் செய்து அந்த கணுக்கெல்லாம் நவமணிகளை வைக்கிறாங்க. அந்த நவமணியில் வைத்து அந்த காம்பில் இடைப்பட்ட இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சாம்புநதம் அப்படின்ற பொன் தகட்டால் ஃபுல்லாக சுற்றுறாங்க. இடமாகவும் வளமாகவும். அப்படி நம்ம ஒரு சைடாக சுற்றுறப்ப அந்த கேப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடைவெளியை திருப்பி பார்க்கணும். அதான் இடமாகவும் வளமாகவும்ன்றாங்க. இடம்புரியாகவும் வளம்புரியாகவும் அந்த பொன் தகட்டை சுற்றி அதை முழுவதும் ஒரு கோளாக, தலைக்கோளில் கோளாக மாற்றியாச்சு. சரியா? இடைநிலம் போக்கி அதை எங்கே வைக்கிறாங்கன்னா காவல் வெண்குடை மன்னவன் கோவில். அதை உடனே கொண்டு ஒரு ஓரத்தில் வைக்க மாட்டாங்க. அதை உலகாலும் மன்னனுடைய அரண்மனையில் அதனை வைத்து, கோயில் மன்னவன் கோயில்னா மன்னனுடைய அரண்மனையில் வைத்து பாதுகாப்பாங்க. அதுபோல் உரிய பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாத்து என்ன செய்வாங்கன்னா, இது என்ன செய்வாங்கன்னா, இந்திர சிறுவன் சயந்தனாக என வந்தனை செய்து, இந்திரன் மகன் சயந்தன் என அந்த கோளை நினைத்து மந்திர விதியாலே வழிபாடு செய்வார். இங்கே இந்திர சிறுவன் சயந்தன் எங்கே வர்றான்? அவனுக்கு என்ன வித்தியாசம்னா, அது ஒரு முக்கியமான விஷயம். பொதிய மலையிலே தோன்றிய அகத்திய முனிவர்கிட்ட இந்த சயந்தன் யாருன்னா இந்திரனுடைய மகன் சயந்தன். இவன் செய்த வினையின் காரணமாக அகத்திய முனிவர் என்ன செய்வார்? அவனுக்கு சாபம் விட்டுருவார். சாபம் விட்டால் அவன் என்னவா மாறிடுவான்னா மூங்கிலா மாறிடுவான். யார்? இந்திரன் மகன் சயந்தன் மூங்கிலா மாறிடுவான். அந்த மூங்கிலால் செய்யப்பட்டதான் தலைக்கோள். சரி, அந்த தலைக்கோளை முத யார்வானா இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆடல் மகளாகிய யார்? ஊர்வசி வாங்குறாங்க. அந்த ஊர்வசி வானவ மகளிராகிய ஒருவருக்கு தான் முதலாக அந்த தலைக்கோள் பட்டம் வழங்கப்பட்டது. அந்த ஊர்வசியினுடைய சிறப்பையும் ஜெயந்தனுடைய சிறப்பைமைத்தான் தலைக்கோள் அத்தகைய சிறப்புடையவர்களுக்கு வழங்கப்படுவதற்காக ஏற்றப்பட்டது. ஆனால் தான் இந்திர சிறுவன் சயந்தன் என கொண்டு அவனாக நினைத்து அதானது அந்த தலைக்கோள் வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள். அப்படி வழிபாடு செய்து
அந்த வழிபாடு செய்த அந்த தலைக்கோலை புண்ணிய நன்னீர், இன்னைக்கு குடமுழுக்கு செய்கிறோம், கோயிலெலாம் குடமுழுக்கு என்ன புண்ணிய நீர்களை வைத்து இறைவனை அந்த கலசத்தை புனிதப்படுத்துகிற மாதிரி இந்த பகைவற்றிலிருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த கோலை புனிதப்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்டு? புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தி, பொன்னால் செய்யப்பட்ட தங்க குடத்தில் அந்த நன்னீர் ஏந்தி மன்னிய பின்னர், அதை குடமுழுக்கு செய்த பின்னர் மாலை அணிந்து, அதற்கு மாலை போன்ற உயர்ந்த செயல்களெல்லாம் செய்து, நலம் தரும் நாளால் ஒரு நல்ல நாளிலே பொலம்பூன் ஓடை, இந்த பொலம்பூன் ஓடைனா பொன்னால் செய்யப்பட்ட அந்த முகப்படாம்னுவாங்க. அது என்னையா பூன் ஓடைனா பூனால் செய்யப்பட்டது, பூனினை செய்து இந்த அங்கின்னுவாங்க. இது எதுக்கு இருக்கும்னா, நலம் தரும் நன்னால் பொலம்பூன் ஓடை அரசு ஊவா தடக்கையில். அரசு ஊவான்னா என்னன்னா, தடக்கையில்னா உயர்ந்த சிறந்த கைகளிலே கொடுத்தனர். அரசு ஊவா அப்படின்னா என்னென்னா பட்டத்து யானை. அரசனுடைய அந்த பட்டத்து யானையில் இப்படியெல்லாம் சிறப்பு செய்து அந்த தலைக்கோள் கொடுக்கப்படும். பரிசினர் கொண்டு அதை வாங்கி கொண்டு முரசு எழுந்து இயம்ப, முரசு ஒலிக்க, அப்போ யானை கையில் கொடுத்துருவாங்க அந்த தலைக்கோலை. யானை கொண்டு வருகின்ற போது முன்னாடி பின்னாடி என்னது முரசு ஒலிக்கும். பல் இயம் ஆர்ப்ப, பல்வேறு விதமான இசை கருவிகள் முழங்க. இப்போ ஊர்வலமாக அரைசொடு, அரைசொன்னா அரசனோடு அவனுடைய 50 குழுவும் தேர் வளம் செய்து தேரை சுற்றி வளம் வந்து கவிகை கொடுப்ப, ஒரு கவிஞனை கொடுக்கும் அந்த பட்டத்து யானை. எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இந்த தலைக்கோள். அப்போ அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாளிலே அந்த தலைக்கோலை பட்டத்து யானை கையில் கொடுத்து அரசனோட 50 குழுவும் கூட வர, முரசுகளும் இசைக்கருவிகளும் முழங்க, தேரினை வளம் வந்து ஊரை சுற்றி வரும். கவிகை அதை ஒரு கவிஞன்ட்ட கொடுத்து ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்து ஆங்கு. இவ்வாறு ஊரை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட அந்த தலைக்கோளானது கவிஞனிடம் கொடுப்ப, கவிஞன் அரசன் உள்ளிட்ட அனைவர் முன்னிலையிலும் அந்த ஆடல் அரங்கில் அந்த தலைக்கோலை வைப்பர். இப்படிதான் அதனுடைய சிறப்பு. இப்போ புரிஞ்சவங்களுக்கு திருப்பி பாட்டை பாருங்கள். பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீர் இயல் வெண்குடை காம்பு நனி கொண்டு கண் இடை நவமணி ஒழுக்கி மன்னிய நாவலம் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தன் ஆக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள் புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரும் நாளால் பொலம்பூன் ஓடை அரசு உவா தடக்கையில் பரிசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பல் இயம் ஆர்ப்ப அரைசொடு பட்ட 50 குழுவும் தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்து ஆங்கு. அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. பின்னது இதான் இந்த போரிலே மன்னன் பகையுடன் போர் செய்கிறாரு. போர் செய்து அவர் புறமுட்டு ஓடணுன்னா அவருடைய வெண்கொற்ற கொடை இந்த தண்டை தான் எடுத்து அதில் என்ன செய்கிறாங்க, இந்த தலைக்கோள் பட்டம் செய்கிறார்கள். இந்த தலைக்கோள் பார்த்திங்கன்னா இந்த இடைநிலம் நவமணிகளை, நவம்னா 9 வகையான அந்த கற்களை அந்த அந்த கம்பில் இருக்கக்கூடிய கணுக்களை எல்லாம் வச்சு என்னென்ன சாம்புநதம் அப்படின்னு சொன்ன தங்கம், அதான் இதுதான் சாம்புநதம், உயர்ந்த பொன். அது என்னது வலப்புறமாக சுற்றுறது, அப்புறம் இடப்புறமாக, அப்போ தான் அந்த என்ன சுற்றின்ற போது இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இல்லாமல் மிகச்சிறந்த முறையில் அதை சுற்றி என்ன செய்கிறாங்க, அதை இந்திரன் மகன் ஜெயந்தனாக எண்ணி அதை அரசனுடைய அரண்மனையை வைத்து பூஜித்து வழிபட்டு பொன் குடத்தால் என்னது முனிவர்கள்லாம் ஓத பொன் குடத்தால் புனித நீரால் நீராட்டு செய்து மாலை அணிவித்து அந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா அது
பட்டத்து யானையில் ஊர்வலமாக அரசனோடு 50 குழுவும் வர, 50 யார்? மந்திரி, புரோகிதர், தூதர், சேனாதிபதி, சாரணர் எல்லாரும் வர, அந்த யானை அந்த தலைக்கோலை கவிஞனிடம் கொடுக்க, தேரை சுற்றி வந்து கவிஞனிடம் கொடுக்க, அதை கவிஞன் அந்த தலைக்கோலை எடுத்து ஆடல் அரங்கிலே ஒரு ஓரத்தில் வைக்கிறாரு. இதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ பாட்டோட பொருளை பாருங்கள். அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு தலைக்கோல் அளித்து சிறப்பிப்பர். தலைக்கோல் என்பது பெரும் புகழ் கொண்ட பகை மன்னனுடன் நிகழ்த்திய போரில் தோற்று புறங்காட்டிய அவனிடமிருந்து பறிக்கப்பட்ட அழகுமிக்க வெண்கொற்ற குடையின் காம்பில் செய்யப்படுவது. அக்காம்பின் கணுக்கள் முழுவதும் நவமணிகளை இழைத்து அக்கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் சாம்புநதம் எனும் பொன் தகட்டை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுற்றி கட்டி அதனை ஓர் கோலாக்குவர். இப்போ அந்த ஒரு கோலாக்கியாச்சு, தலைக்கோளாக்கியாச்சு. அதில் தான் சொல்கிறாங்க, வெண்கொற்ற குடையுடன் உலகாளும் மன்னனின் அரண்மனையில் அதனை வைத்து இந்திரன் மகன் ஜெயந்தன் என அக்கோளை நினைத்து மந்திர விதியாலே வழிபாடு செய்வர். அத்தலைக்கோளை புண்ணிய நதிகளிலிருந்து பொற்குடங்களில் முகந்து வந்த நன்னீரால் நீராட்டுவார். பின்பு மாலைகளை அணிவித்து பொருத்தமான ஒரு நல்ல நாளிலே பொன்னாலான பூணினையும் முகப்படாத்தையும் கொண்டிருக்கின்ற பட்டத்து யானையின் கைகளிலே வாழ்த்தி தருவர். முரசுகள் முழங்க, பல்வேறு வாத்தியங்கள் ஒலிக்க, அரசரும் அவரின் 50 குழுவினரும் சூழ்ந்து வர, பட்டத்து யானை தேரை வலம் வந்து அதன் மேல் உள்ள கவிஞனிடம் அத்தலைக்கோலை கொடுக்கும். பின்பு அனைவரும் ஊர்வலமாக அரங்கிற்கு வந்த பின் அத்தலைக்கோலை கவிஞன் ஆடலரங்கின் வைப்பான். இவ்வாறு மாதவியின் ஆடலரங்கில் தலைக்கோல் வைக்கப்பட்டது. அப்போ தலைக்கோல் பெறுனா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவு திறமையானவர்களுக்கு அந்த தலைக்கோல் பட்டம் வழங்கப்படும். அவனுடைய சிறப்பை சொல்லணுன்றக்காண்டி தான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கோம். அடுத்து மாதவியின் நாட்டியம். இயல்பினின் வளா இருக்கை முறைமையின் குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப, வழக்கால் முன் மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி, இந்நெறி வகையான் இடத்தூண் சேர்ந்த தொல் நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீர் இயல் பொலிய நீர் அல நீங்க வாரம் 2 வரிசையின் பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். அது இப்போ மங்கள பாடல் பாடப்படும். இயல்பினின் வளா இருக்கை முறைமையின் இயல்புக்கு ஏற்றவாறு, தகுதிக்கு ஏற்றவாறு இருக்கைகள் அமைக்கப்பட்டு. இப்போ அரசன் உட்கார இடத்துல சாதாரண குடிமக்கள் உட்கார முடியாது. அப்போ அரசன் எங்கே இருக்கணும்? இது இந்த காலத்தில் மாதிரி சினிமா படம் கிடையாது. சினிமா தேட்டரில் முன்னாடி உட்காந்து கழுத்துலிக்காலாம் கிடையாது. அந்த காலத்தில் அரசனுக்கு ஏற்றவாறு இருக்கைகள், அரசன் எப்படி உட்கார்ந்தா மேடை சரியாக இருக்குது அதுக்கு ஏற்றவாறு தான் மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அரசன், அரசியர், அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கு ஏற்ற முறையிலே வரிசைகளிலே இருக்கைகள் அமைக்கப்பட்டு அந்த இயல்புகளில் மாறாது அனைவரும் தத்தம் தகுதிக்கு ஏற்ப இருக்கையில் அமர்ந்தனர். குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப. குயிலுவ மாக்கள்னா இசைக்கருவிகள் வாசிப்பவர்கள், இசைப்பவர்கள். நெறிப்பட அரங்கத்திலேயே எந்த இடத்திலே நிற்க வேண்டுமோ அதற்கு ஏற்ற உரிய இடத்திலே நிற்க. அவ்வளோதான். இஷ்டத்துக்கு நிற்க முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் மரபுகள் படி. அந்த மரபுக்கு ஏற்றவாறு அவர்கள் இடத்துல போய் நிற்கிறாங்க. வழக்கால் முன் மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி. இன்னைக்கு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா முன்னாடி வரப்ப அது வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாடணும். வலது கால் தான் மங்களகரமான சிறந்த இதாக இருக்குது. அதே போல் மாதவி தன்னுடைய
அரங்கேற்றத்திற்கு வலது காலை முன்னாடி வச்சு ஏறி அரங்கத்தில் போகிறாங்க. அப்போ நடனம் ஆடுகிறவர்கள் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வலத்தூண்லேருந்து ஆரம்பிக்கணும், வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கின்றக்காண்டி அவள் வலத்தூணில் போய் நின்றுட்டுச்சு. இப்போ மாதவி வலத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி வலப்பக்கத்திலே நிற்க வேண்டிய மரபின்படி வலத்தூணுக்கு போய் நின்றாள் மாதவி. இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல் நெறி இயற்கை தோரிய மகளிரும். அதே மாதிரி இந்நெறி வகையான் இதே போல நெறியால் ஆடலில் தேர்ச்சி பெற்ற அரங்கேறிய தோரிய மகளிரும் தொன்று தொட்டு வரும் முறைப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, எதுக்க போய் நிற்கிறாங்க, எங்கள் ஒருமுக எழினி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்களும் அங்கேருந்து சொல்லணும்ல, சொல்ல நிற்கிறாங்க. இதான் தொல்நெறி இயற்கை தோரிய மகளிர். தொன்மையான அந்த சிறந்த அந்த நாட்டிய நெறிகளை நன்கு அறிந்து அரங்கேற்றம் செய்து உயர்ந்த அந்த மகளிரும் போய் அவங்களுக்கு உரிய இடத்துல நிற்கிறாங்க. சீர் இயல் பொழிய, சீர் இயல் பொழியன்னா இசைக்கருவிகள் ஓட இயல் பொழிய நன்மைகளெல்லாம் பொழிய, நீர் அல நீங்க, நீர் அல நீங்கன்னா தீமைகள் எல்லாம் ஒழிய வேண்டி, வாரம் இரண்டும் வரிசையின் பாட, ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்னும் தெய்வ பாடல்களை முறையாக பாடினர். வாரம் இரண்டுனா ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் அப்படின்னா என்னதுன்னா, நாட்டில் நன்மைகள்லாம் நிறையா பண்ணணும், தீமைகள்லாம் அகல வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி பாடக்கூடிய பாடல்கள். இதுதான் வரிசையாக பாடணும். எடுத்தோன்னா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது. அந்த முறைகளின் மரபுகளின்படி ஒவ்வொன்றாக வரிசை செய்கிறாங்க. அது பாடி முடித்த பிறகு பாடிய வாரத்து ஈட்டில் அந்த ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் பாடி முடித்த பின்னாடி நின்று இசைக்கும் அந்த அப்பாடலின் முடிவில் இசைப்பதற்கு வேண்டிய கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம், அந்த குயிலுவ கருவினா என்ன சொன்னோம், இசைக்கருவிகள், இசைக்கருவிகள் எல்லாம் கூட்டாக இசைத்தன. அது இசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இசை கச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒவ்வொரு இசையாக இசைச்சு பார்ப்பாங்க. கடைசினா அது மொத்தமாக இசைச்சு எல்லா கருவிகளும் சரியாக இசைக்குன்னு பார்த்த பிறகு தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் மாதவி நடன அரங்கில் போகிறப்ப அந்த அரசன்கள் அமர வேண்டிய இடத்துல அரசர்களும் ஏனைய அமைச்சர்கள் மற்றவர்களுக்கு உரிய அவரவர் இயற்கை இருக்கையிலே அமர்ந்தார்கள். வலது காலை முன் வைத்து வலத்தூணிலே போய் சேர்தல் வழக்கு என்பதன் காரணமாக மாதவி அந்த வலத்தூணில் போய் சேர்ந்தால், அதே போல் அந்த இசைக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு உரிய இடத்தில் நின்றார்கள். அதே போல் மாதவியைப் போலே முன்பே அரங்கேற்றம் செய்த நன்கு நாட்டிய கலைகளிலே தேர்ச்சி பெற்ற பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு உரிய இடத்திலே போய் நிற்க, நாட்டில் உள்ள நன்மைகளெல்லாம் பெருக வேண்டும், தீமைகளெல்லாம் அகல வேண்டும் என்பதற்காக ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்ற வரிசையில் பாடல்கள் பாட, அந்த பாடல் முடிவிலே எல்லா கருவிகளும் ஒன்று சேர்ந்து இசைத்து மிகச்சிறந்த இசை விருந்து படைப்பதற்கு தயாராயின. இந்த பாட்டு திருப்பி பாடலை பாருங்கள். இயல்பினின் வளா இருக்கை முறைமையின் குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப வழக்கால் முன் மிதித்து ஏறி அரங்கத்து வலத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல் நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீர் இயல் பொழிய நீர் அல நீங்க வாரம் இரண்டும் வரிசையின் பாட பாடிய வாரத்து ஈட்டில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். இப்போ எல்லா இசைக்கருவிகளும் ஒன்று சேர்ந்து இசைத்தன. இது அரசன் அவர்களுக்கு உரிய இருக்கையில் அமர்ந்தார்கள். வலது காலை முன்வைத்து நாட்டிய அரங்கத்திலே ஏறி வலத்தூணிலே போய் நிற்கின்றாள். மற்ற ஆடலில் புரிந்த ஏற்கனவே அரங்கேற்றம் செய்தவர்களும் அவளுக்கு உரிய இடத்தில் நிற்கிறாங்க. அந்த ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் முன்னாடி எல்லா இசைக்கருவிகளும் ஒன்று சேர்ந்து முழங்கின. அரசன் முதலானோர் யாவரும் தத்தம் தகுதிக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தனர். அதன் அருகே இசை கருவிகளை வாசிப்போர் நிற்க வேண்டிய முறைப்படி அவரவருக்கு உரிய இடத்தில் நின்றனர். அதன் பின் அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாடக கணிகையாகிய மாதவி அரங்கில் வலக்காலை முன்வைத்து ஏறி பொறுமுக எழினிக்கு
நிலையிடையான வளத்தூண் அருகே போய் நிற்க வேண்டியது மரபு என்பதால் அங்கு போய் நின்றாள். அவ்வாறே ஆடலில் தேர்ச்சி பெற்று அரங்கேறிய தோரிய மகளிரும் தொன்று தொட்டு வரும் முறைப்படி ஒருமுக எழினிக்கு நிலையிடனான இடப்பக்க தூணின் அருகே போய் நின்றனர். நன்மை பெருகவும் தீமை நீங்கவும் வேண்டி ஓரொற்றுவாரம் ஈரொற்றுவாரம் எனும் தெய்வ பாடல்களை முறையாக பாடினர். பின் அப்பாடலின் முடிவில் இசைப்பதற்கு உரிய இசைக்கருவிகள் அனைத்தும் கூட்டாக இசைத்தன. இசைக்கருவிகள்லாம் கூட்டாக இசைச்சாச்சு. இப்போ நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றால் அப்போ இசைக்கருவிகள் எவ்வாறு ஒலித்தன? அடுத்து இது மனப்பாட பாடல், பாவகை ஆசிரியப்பா பாருங்க. குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. இதுதான் மனப்பாட பாடல். இந்த பாடலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாதவி இதில் 11 வகையான ஆடல்களை ஆடுவான்னு பாட்டு. இப்போ நிறைய இருக்குது ஆடல், 11 வகையான ஆடல். 2 வகை கூத்து அறிஞ்சிருக்கணும். அந்த பல வகையான கூத்தில் எது தேவை எது தேவையில்லான்னு சொல்லி வேண்டியதை சேர்த்து வேண்டாதவற்றை விலக்கி செய்யணும். வாயில் பாட்டு தெரிஞ்சுக்கணும், இசைப்பாட்டு தெரிஞ்சுக்கணும், தாள கொட்டு தெரிஞ்சுக்கணும், அதில் உள்ள இலக்கண பாங்கு இலக்கிய பாங்கு தெரிஞ்சுக்கணும், ஆடும் பாங்கு பாடும் பாங்கு தாளம் கொட்டும் பாங்கு இசை கூட்டு பாங்கு இதை தெரிஞ்சுக்கணும். யாழ் இசை, குழலின் இசை, பாட்டில் வரும் சீர்களை பிரித்து இணைக்கும் இசை, தொண்டையில் வரும் குரல் மாறுபாட்டு இசை, இப்படி நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இசைக்கருவிகள் வாசிக்க ஆரம்பிக்கும். குழல் வழி நின்றது யாழே. இந்த குழல் இருக்குல்ல, புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழல் இசைக்கு ஏற்ப யாழ் இசை இசைக்கப்பட்டது. யாழ் வழி நின்றது, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே. இந்த யாழிசைக்கு ஏற்ப தன்னுமையாகிய மத்தளம் ஒலித்தது. தன்னுமை பின்வழி நின்றது முழவே. தன்னுமையோடு இயைத்தனது முழவு முழங்கியது. இந்த முழவு ஒலித்ததோட கூடி நின்று இடக்கை வாத்தியம் ஒலித்தது. முழவுனானது இலக்கை வாத்தியம். அந்த இடக்கை வாத்தியத்தோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. ஆமந்திரிகைனா என்னன்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா இடக்கை வாத்தியம்ன்றாங்க. இடது கையால் வாசிக்கக்கூடிய வாத்தியம். அந்த இதோடு சேர்ந்து எல்லா இசைக்கருவிகளும் ஒரு சேர ஒன்றாக இனிமையாக அனைவரும் கேட்கும் காதுகளிலே செவிகளுக்கு இன்பம் சேர்ப்பதாக இசைக்கருவிகள் ஒன்றோடு ஒன்று இயைந்து ஒலித்தன. இதுதான் குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. ஆசிரியப்பா ஈற்று அயிலடி முச்சிரா என ஆசிரியப்பானது என்னது? அந்த ஆசிரியப்பானுடைய இலக்கணம் பெற்று வருவது ஆசிரியப்பானுடைய வகை. திரிப்பாட்டை பாருங்கள். குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா பாடுவாங்க. ஐயா தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள். இப்போ குழல் வழி நின்றது யாழ், இந்த யாழ். அடுத்து இந்த யாழ் வழி நின்றது தன்னுமையாகிய மத்தளம். இந்த தன்னுமை பின்வழி அதோடு ஒத்தி சேர்ந்தது இதுதானது ஆமந்திரிகை, இடக்கை வாத்தியம் என்று சொல்லக்கூடிய ஆமந்திரிகை. இவ்வாறு இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன. இதான் பாருங்கள். குழல் வழி யாழிசை நின்றது, யாழிசைக்கு ஏற்ப தன்னுமையாகிய மத்தளம் ஒலித்தது, தன்னுமையோடு இயைந்து முழவு ஒலித்தது, முழவுடன் இடக்கை வாத்தியம் கூடி நின்று இசைத்தது. இவ்வாறு அனைத்து கருவிகளும் என்னது இயைந்து இசைத்தன. அடுத்து மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். பொன் இயல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன, நாட்டிய நல் நூல் நன்கு கடைபிடித்து
காட்டினல் ஆதலின் காவல் வேந்தன் இலை பூங்கோதை இயல்பினில் வளாமை தலைக்கோல் எய்தி தலை அரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 எண் களஞ்சு ஒரு முறையாக பெற்றனள் சொல்றார். பொன் இயல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன நாட்டிய நல் நூல் நன்கு கடைபிடித்து காட்டினல் ஆதலின். என்ன செஞ்சாங்க? பொன் இயல் பூங்கொடி, பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி நடனமாடியது போல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிறையா எடுத்தோன்னே அப்படி முடியாது, பரிசு வாங்க முடியாது. தேசி கூத்துன்னு ஒரு வகையான கூத்து இருக்குது. அந்த தேசி கூத்து முறையிலே 10 சுற்றுகள் மாதவி நடனமாடினாள். ஐம்பொறிகளும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகளும் இயங்கு ஆடினாள். ஆடி முடித்த பின்னாடி தான் பொன்னால் செய்யப்பட்ட கொடி சுழல்வது போல் சுழன்றாள். சொல்லுது என்னது? நாட்டிய நல் நூல் நன்கு கடைபிடித்து, நாட்டிய நூலிலே கூறப்பட்டுள்ள செய்திகளின்படி, முறைகளின்படி, இலக்கணத்தின்படி, இலக்கண முறை பிறழாது, நெறி வலுவாது நன்கு ஆடியமையின் காரணமாக, ஆடியதன் காரணமாக, அனைவரும் கண்டு இன்புறுமாறு ஆடியதன் காரணமாக காவல் வேந்தன் யாரு? மன்னன். இலை பூங்கோதை இயல்பினில் வளாமை, பூ போன்ற பெண்ணாகிய அந்த மாதவி நாட்டிய இயல்பிலிருந்து சற்றும் வலுவாமல், வளாமை இயல்பினில் வளாது நடமாடமாடியதன் காரணமாக தலைக்கோல் எய்தி தலை அரங்கு ஏறி அந்த அவளுடைய ஆடலை கண்டு அகமகிழ்ந்த மன்னன் தலைக்கோல் என்னும் பட்டத்தை மாதவியிடம் வழங்குகின்றான். தலைக்கோல் எய்தி தலைக்கோலை பெற்றாள் காவல் வேந்தனாகிய மன்னனிடமிருந்து. எங்க? தலை அரங்கு ஏறி அந்த அரங்கேற்றம் செய்யும் அந்த அரங்கிலே ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 எண் களஞ்சு, அந்த நடைமுறைக்கு ஏற்ப அந்த நாடக கணிகருக்கு பரிசு இவ்வளவு என்று அந்த நூல்களிலே கூறப்பட்ட முறையின்படி 1000 எண் களஞ்சு, 1008 களஞ்சு பொன் மாலையை ஒரு முறையாக பரிசாக பெற்றாள் மாதவி. ஹலோ, 1008 பொன் களஞ்சினா அது 1008 பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மாலையை பரிசாக பெற்றாள் மாதவி. இப்போ என்னாச்சு? மாதவி தேசி கூத்துன்றது முறையிலே 10 சுற்றுகள் ஆடினாள். ஐம்பொறிகளும் இயங்க ஆடினாள். ஆடி முடித்த பின் பொன்னால் ஆகிய கொடி சுழல்வது போல் அந்த நாட்டிய நூலிலே கூறப்பட்டுள்ள அந்த நெறிமுறைகளுக்கு ஏற்ப ஆடினாள். அதனை கண்டு மகிழ்ந்த மன்னன் உள்ளிட்ட அனைவரும் பூங்கோதை போன்ற பெண்ணாகிய மாதவி இயல்பிலிருந்து வளாமல் ஆடியதன் காரணமாக மன்னன் கூறியபடி அந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட அரங்கிலே ஏறி அந்த தலைக்கோல் பரிசை மாதவியிடம் வழங்கினான் மன்னன். நூல் நெறிகளிலே கூறப்பட்டுள்ளபடி 1008 பொன் களஞ்சுகளால் செய்யப்பட்ட மாலையை மாதவி பரிசாக பெற்றாள். அதான் என்னது? நாட்டிய இலக்கண முறைகளில் வகுத்தபடி 11 வகையான ஆடல்களை ஆடினாள் மாதவி எங்கள் அரங்கேற்றிருக்காதையிலே. அதனால் அரசன் தலைக்கோல் அறிவை பட்டத்தையும் 1008 பொன் களஞ்சு மாலையையும் பரிசாக வழங்கினான் மன்னன். இந்த யாழோட வகை சொல்லியிருக்காங்க. 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டி யாழ், 16 நரம்புகளை கொண்டது சகோட யாழ், 17 நரம்புகளை கொண்டது மகர யாழ், 21 நரம்புகளை கொண்டது பெரியாள். அது உங்களுடைய கலைத்திறமைக்கு ஏற்ப யாழில் இருக்கக்கூடிய நரம்புடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். இப்போ மாதவி மன்னனிடம் பரிசு செய்து பெறுதல். பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி வந்து நடனமாடியது போல மாதவி அரங்கில் தோன்றி நாட்டிய நூலில் சொல்லப்பட்ட முறைமை தவறாது பாவம் அபிநயம் இவற்றை சரியாக கடைபிடித்து அனைவரும் கண்டுகளிக்கும்படி அழகுற ஆடினாள்.
மாதவி கூத்து கூறிய இயல்பிலிருந்து சற்றும் வலுவாது ஆடினாள். அந்த ஆடலை கண்டு அகமகிழ்ந்த மன்னனிடமிருந்து தலைக்கோழி எனும் பட்டம் பெற்றாள். அரங்கேற்றம் செய்யும் நாடக கணிகையருக்கு பரிசு இவ்வளவு என நூல் விதித்த முறைப்படி 1008 பொன் களஞ்சு மாலையை மன்னனிடமிருந்து பரிசாக பெற்றாள் மாதவி என்று இதோடு நமக்கு அரங்கேற்று காதில் இருக்கக்கூடிய பாடல் முடிவடைகின்றது. சொல்லும் பொருளும் பாருங்கள். புரிக்குழல்னா சுருண்ட கூந்தல், களை மூங்கில், கண் கணு, விரல் ஆடவர் கை பெருவிரல், உத்திரப்பலகை மேலிடும் பலகை, பூதர் ஐம்பூதர், ஓவிய விதானம் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல், நித்திலனா முத்து, விருந்தினா புதுமை, மன்னியன கழுவிய, நா வளம் புலம்னா சாம்புநதம் என்னும் உயர்ந்த வகை பொன், தலைக்கோள்னா நாடக கணிகிற்பெரும் பட்டம், ஓடைனா முகப்படாம், அரசுவானா பட்டத்து யானை, பரிசினர்னா வாழ்த்தினர், பல்யம்னா இசைக்கருவி இன்னிசைக்கருவி, குயிலுவ மாக்கள்னா இசைக்கருவிகள் வாசிப்போர், தோரிய மகளிர்னா ஆடையிலில் தேர்ந்த பெண்கள், வாரம்னா தெய்வ பாடல், ஆமந்தினா இடக்கை வாத்தியம், இலை பூங்கோதைனா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. அரசன் பச்சை மாலையும் தருது வழக்கம். அந்த பச்சை மாலையோடு சேர்த்து தான் 1008 பொன் களஞ்சும் தருவாங்க. களஞ்சி என்பது ஒரு வகை எடை அளவு. இலக்கணம் குறிப்பாங்க. தொல் நெறி தொன்மை கூட்டல் நெறினால பண்பு தொகை. ஆடலும் பாடலும் வெளிப்படையானால் இது எண்ணுமை. தொழுதுனர் எப்படி பிரிக்கலாம்? தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அர். தொழு பகுதி இறந்த கால இத்து முடிஞ்சு போச்சு, ஏற்கனவே தொழுதுட்டாங்க. ஆனால் இறந்த கால நிலை அன் சாரியை, அர் பலர்பால் படற்கை, பலர்பால் வினைமுற்று விகுதி. தலைக்கோள் தலை குட்டல் கோள் இக்கு இது மட்டும் தான் கூட வந்திருக்கு. அப்போ என்ன வந்திருக்கு? கூட வந்துச்சுன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கேசத்தப்பம் மிகும். அதுக்கடுத்து சுய மதிப்பீட்டு வினாக்கள் இருக்குது. தலைக்கோள்னா என்ன, இசைக்கருவிகள் எவ்வாறு ஒலித்தது, மாதவி பெற்ற பரிசு பொருள் யாவை, யாழினுடைய வகை சிலவற்றை. இந்த மனப்பாட பாடலில் கட்டாயம் எனக்கு எழுதி அனுப்பினார் தம்பி. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாடியவர் யார் அப்படின்ற வினா இருக்குது. அன்பு மாணவர்களே, இதோட சிலப்பதிகாரம் முடியுது. நல்லா படித்து பயன்பெறுங்கள். நன்றி.